உங்க கல்யாணம் நடக்க நான் சம்மதிக்க மாட்டேன். கல்யாணமா? யார் சொன்னது? உங்க வீட்டு வேலைக்காரன் தான். என்ன ஏமாத்த முடியாது. இப்ப சொல்றேன், எனக்கு துரோகம் செய்ய நினைச்சீங்க, இப்பவே போலீஸ்க்கு போய் நீங்க ஒரு கொலைகாரங்கிற உண்மையை சொல்லி உங்களை காட்டி கொடுப்பேன். சுந்தரி, சத்தியமா சொல்றேன், உனக்கு நான் நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டேன். என்ன நம்பு. அப்படின்னா என்ன இன்னைக்கே அழைச்சுக்கிட்டு போய் ஒரு தாலியை கட்டுங்க. அதுக்கு நாள் கிழமை பார்க்க வேண்டாமா? ஒண்ணு செய், முறைப்படி தாலி கட்டுற வரைக்கும் இத நான் கட்ட தாலியா நினைச்சுக்க. ஜானி, இப்பதான் என் மனசு நிம்மதியாச்சு. சுந்தரி, இனிமே உனக்கு நிரந்தரமான நிம்மதி. அப்ப போயிட்டுமா? இனிமே உனக்கு நிரந்தரமான நிம்மதி. இனிமே உனக்கு நிரந்தரமான நிம்மதி. சுந்தரி, சுந்தரி, தேடி வந்த ஆளுக்கு இதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இது பாருமா, யார் நீ? யார் நீ? நான் பொன்னூர்ல ஒரு நடனக்காரி. இந்த தங்கச்சிக்கு எப்படி கிடைச்சது உனக்கு? என் காதல இது எனக்கு பரிசா கொடுத்துட்டு என்ன கொல்லவும் திட்டம் போட்டா. நான் தப்பிச்சுட்டேன். யார் அவன் பேர் என்ன? சொல்லுமா, சொல்லு. ஊர் தான் தெரிஞ்சது, அவன் பேர் தெரியாம போச்சே. காதலும் கொடுத்ததா சொன்னா, அப்போ இந்த அம்மா ராமோ, அங்கே பாரு. செத்துட்டாரா? சங்கரி காணோம். வண்டியில இருந்து கீழே வந்துருச்சு. ஐயா, நீங்களா? என்ன தெரியுமா? நீ நானா பாபு? பாபுவாது? ஆமாயா. அப்ப நீ பாபு. நல்ல நேரத்துல தான் நீ வந்திருக்கிற. இல்லாத போல இதற்கு திரும்ப கிடைக்குமா? பாபு, என் வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்திருக்கிறா. அவனுக்காக இதெல்லாம் வாங்கிட்டு போறேன். நான் விரும்புறபடி அவன் மட்டும் என் மகனை கல்யாணம் செஞ்சுட்டான்னா என் வாழ்க்கையில ஒரு பெரிய நிம்மதியே கிடைக்கும். ஆமா, நீ எப்படி இங்க? ஐயா, அது ஒரு பெரிய கதை. வீட்டுக்கு போய் பேசிக்கோ. புறப்படு. இப்ப அந்த பொண்ணை கூப்பிடுறேன். என் மகனை கட்டிக்க சொல்லி நீ கொஞ்சம் எடுத்து சொல்லு. நான் எப்படி ஐயா சொல்றது? பரவாயில்ல, சொல்லலாம். உட்கார். இரு, கூப்பிடுறேன். ஐயா, அந்த பொண்ணு காஃபி கேட்டது, கொண்டு போனேன். ஆனா அந்த பொண்ணை காணோம். இந்த கடிதாசியா இருந்தது. அன்புள்ள ஐயா,
ஆதரவு காட்டியதுக்கு நன்றி. ஏற்கனவே ஒருவரை விரும்பி விட்டதால் உங்கள் மகனை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, மன்னிக்கவும். இப்படிக்கு உங்கள் ஆசையை பூர்த்தி செய்ய முடியாத அவலை. நீதாமா என்ன மன்னிக்கணும். மகன் மேல இருந்த பாசத்தினால உன் மனசை புரிஞ்சுக்காம என்னென்னமோ கேட்டுட்டேன். கர்த்தரே, அந்த பெண்ணுடைய ஆசையை நீங்க தான் நிறைவேற்றி வைக்கணும். ஐயா, என்னை பார்த்ததும் நான் வந்தது நல்ல நேரம் சொன்னீங்க. ஆனா இப்போ நடக்க வேண்டிய நல்ல காரியமே நின்று போச்சு. என்ன மன்னிச்சிடுங்க, நான் வர்றேன். நெல்லுப்பா, நீ என்ன செய்ய முடியும்? எல்லா ஆண்டவன் கட்டளைப்படிதான் நடக்கும். ஏதோ பெரிய கதைன்னு சொல்லி அந்த விவரம் என்ன சொல்லு. என் அப்பா அம்மா 2 பேர் கொண்டுட்டாங்க. பாபு, அவங்கள பழிவாங்கத்தான் வந்திருக்கேன். யார் அவங்க? எனக்கு தெரியாது, ராமுக்கு தான் தெரியும். ஆனா அவங்கள ஒருத்த இந்த ஊர்ல தான் இருக்கா. அது சாதாரணம். இதுக்குள்ள ஒரு போட்டோ இருக்கு. இது அவன் தாய் போட்டோன்னு நினைக்கிறேன். வீடு வீடா தேடுவேன். இந்த போட்டோ எந்த வீட்டுல இருக்கோ அதை வச்சு அந்த பாவியை கண்டுபிடிப்பேன். என் தாய் தகப்பனை துடிக்க துடிக்க கொண்ட அந்த பாவியை. வேண்டாம் தம்பி, வேண்டாம். அந்த பொறுப்பை என்கிட்ட விட்டுடு. அவன் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து உங்ககிட்ட நான் ஒப்படைக்கிறேன். முடியாது. என் தாய் மீது சத்தியம் பண்ணி வந்திருக்கேன். அதை நிறைவேற்றாம இந்த ஊரை விட்டே போக மாட்டேன். சரி சரி, நீ ரொம்ப ஆத்திரமா இருக்கிற. முதல்ல இதை சாப்பிட்டுட்டு அப்புறம் பேசுவோம். பீட்டர், சாப்பாடு எடுத்து வை. வா வா ராமு, வா. இப்படி உட்கார். நீ சாப்பிடுங்க, இதை வந்துடுறேன். நீங்க ஐயா? இந்த கோட்டை கட்டிட்டு வந்துடுறேன். பீட்டர், 2 பேருக்கு வேண்டியது கவனி. இந்த வர பாசத்தை நெஞ்சில வச்சு பாதகன பிள்ளையா கொடுத்துட்டியே. கர்த்தாவே, அவனை பலியாக விட்டுறாதே. அதுக்குள்ளே சாப்பிட்டாச்சு. கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்க. சரி. ராமுவை ஏமாத்தவே முடியாது போல இருக்க. பீட்டா, நான் சொல்லி அனுப்புற வரைக்கும் ஜானிய வீட்டுக்கு வர வேண்டாம் சொல்லு. வந்தா உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லு. சரி சார். ஜானி, டாடி, பொண்ணு சரின்னு சொல்லிட்டாளா? அவ வீட்டை விட்டே ஓடிட்டா. அப்படியா? அது இருக்கட்டும், உன் கைத்துல இருந்த சங்கிலி எங்க? ஏன்பா அதை கையில எடுத்துக்கிட்டு உன் உயிரை பறிக்கிறதுக்காக ஒருத்தன் வந்திருக்கான். பெத்த மனசு கேட்காம உன்னை இங்க வர வேண்டாம் இப்பதான் சொல்லி அனுப்புறேன். அதுக்குள்ள நீயே வந்துட்ட. அவன் என்ன கொல்லணும்? அவனுடைய தாய் தகப்பனை நீ கொலை செஞ்சதுக்காக. ஜானி, இதுவரைக்கும் நீ பெண் வித்தனா குடிகாரனா மட்டும்தான் அழைச்சிட்டு இருந்த. இப்ப ஏண்டா கொள்ளக்காரனாவும் மாறினேன். கொடுக்கிற பணம் செலவுக்கு பத்தாம போறதால கொலையும் ஏண்டா செஞ்ச? கொள்ளையடிக்கு போன இடத்துல கொடுக்க மறுத்ததுனால என்ன கேட்டா ஆஸ்தி வித்து கொடுத்துருக்கா. இந்த சொத்து வித்தா எனக்கு 10 நாள் செலவு செலவு டாடி. பாவி, இப்படி சண்டாலியா நான் பிள்ளையா பெற்றேன். அதை விடுங்க டாடி. நான் கொலை செஞ்சதுக்கு யார் சாட்சி? அவங்க வளர்த்தாங்களே அந்த நன்றி உள்ள நாய், அதையும் சேர்த்து கொண்டுட்டுமே அது சாகல. அதை கூட்டிக்கிட்டு அவங்க மகன் உன்னை பழி வாங்குறதுக்காக வந்திருக்கிறான். ஜானி, உன் நன்மைக்காக சொல்றேன், உடனே இங்கிருந்து ஓடிப்போ.